வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ரீக்கேப் பார்த்து நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 861 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். நம்ம நேற்று கொடுத்த கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 876 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸிங். சரிங்களா, நம்ம நேற்று கொடுத்த கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 86 கேமில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம 86 வந்து ஏசியில் வந்து கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 86 அப்படின்றது ஏபியில் வந்து கொடுத்து நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே வந்து அழகாக வந்து பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ 86 அப்படின்றது நம்ம எடுத்த ரூட் வந்து கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி அதாவது மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 486, அதாவது பிசியில் வந்து ஒரு 86, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் ஒரு 86, திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 86, அதாவது 81, அதாவது 6 வந்து திருப்பி 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த 81 வந்து திருப்பி அவன் வந்து ஏசியில் வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம ஏசியில் வந்து 86 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பிசியில் வந்து 76 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இந்த 86 76 வந்து கொஞ்சம் வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 86 வந்து நம்ம ஏசியில் கொடுத்துருந்தா அவன் வந்து ஏபியில் வந்து 86 அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு வந்து 861 அப்படின்றத வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா, ஸோ இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட் பார்த்து நம்ம நாளைக்கான ஒரு கெஸிங் நம்பரும் இதே பேட்டர்னில் தான் வந்து வரப்போகுது. நாளைக்கான வின்னிங் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்ம பேட்டர்னை வச்சு நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பரை வந்து கொடுக்கலாம். நாளைக்கான ஒரு பேட்டர்ன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த 453, 563, 137 இந்த 3 மாதத்துக்கு வந்து சேம் டேட்டில் வந்து நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். அதாவது நவம்பர் மாதம் 453, திருப்பி அதையே வந்து அவன் எடுத்து 453 வந்து மார்ச் மாதமும் அடிச்சிருப்பான். போன மாதமும் வந்து அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து சேம் நம்பரை எடுத்து 563 அப்படின்ற நம்பரை வந்து ஏப்ரல் மாதமும் அடிச்சிருக்கான். சரிங்களா, ஸோ இதே மாதிரி வந்து சேம் நம்பரை வந்து அவன் கேமில் எடுத்து ஆடி இருக்கிறது ஒரு சின்ன ஒரு க்ளூவை வந்து நமக்கு கொடுக்குது. சரிங்களா, இந்த 453, 563 அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக வந்து 2 மாதம் வந்து சேம் நம்பரே வந்து அவன் அடிச்சிருக்கான். அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 563 அப்படின்னு இருக்கீங்க இல்லையா, அந்த 563, 453 அப்படின்ற ரெண்டு நம்பருமே வந்து சேம் நம்பரை அடுத்தடுத்த மாதம் வந்து அவன் அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து அதாவது நாளைக்கு சேம் இதே நம்ம பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணுவானா அப்படின்னா வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா வந்து இந்த பேட்டர்னில் வந்து அவன் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்னை வந்து நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இதில் வந்து பவர் நம்பர் வந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு க்ளூ வந்து கிடைக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 453, 563 இந்த ரெண்டு நம்பருக்கு அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 137. இந்த 137 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 689 அப்படின்னு இருக்கீங்களா, இதோட பவர் நம்பர் அதாவது 13ஓட பவர் நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவன் 68 அப்படின்னு சொல்லி திருப்பி இருப்பான். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிப்பீட் 453, 563. சரிங்களா, இந்த ரெண்டு நம்பரும் வந்து இதோட ரிப்பீட் நம்பர். அப்போ ரெண்டு நடுவில் இருக்க அந்த ரெண்டு நம்பர்லேருந்து தான் நம்ம கண்டிப்பாக வந்து நாளைக்கான ஒரு ரிசல்ட் வந்து வரும். 137, இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 689 அப்படின்ற ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 68 அப்படின்ற நம்பர் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து ஏபி வந்து 68 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதாவது 13 வந்து அவன் திருப்பி தான் வந்து 68 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த 68 நாளைக்கு வந்து பிசியில் வந்து ஒரு 68 அப்படின்னு வந்து ஒரு கெஸ்ஸிங் வரும்னு சொல்லி எனக்கான ஒரு ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் வருது. அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் இந்த திங்கக்கிழமையிலேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து அடிச்சிருக்கான். அதாவது நீங்கள் பாருங்கள் 95 கீழே வந்து ஏசி ஒரு 95, பிசி அதாவது ஏபியில் வந்து ஒரு 95. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் அடிக்கும்போது இந்த 86 திருப்பியை வந்து பிசியில் வந்து ஒரு 68 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து நான் பிசியில் வந்து இன்னைக்கு 68 அப்படின்றத வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரில் வந்து நான் கொடுக்குறேன். 68 அப்படின்றது வந்து கேமில் வந்து ஒரு நல்ல நம்பரு. அந்த 68 வந்து நீங்கள் வந்து கேமில் ஆடணும்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு அந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா மந்த்லி சார்ட்டில் கரெக்டாக இந்த பேட்டர்ன் வந்து உட்காருது. அதனால தான் வந்து நாளைக்கு நான் வந்து இந்த 68 அப்படின்றத வந்து பிசியில் வந்து கன்ஃபார்மாக வரத்துக்கு நான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த 137க்கும் இந்த 137 அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
689 இந்த 2 நம்பர் தான் வந்து நாளைக்கான ஒரு பாசிபிலிட்டி. இந்த 2 நம்பருமே வந்து நாளைக்கு ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 68 ஏன்னா 13 திருப்பி தான் வந்து 68 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த 68 கண்டிப்பாக வந்து பிசியில் வந்து 68 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ வந்து பிசியில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஏசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏசி போர்டு வந்து நான் வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு, அதை வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போன வாரம் வந்து சேம் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த 400 அப்படின்றது 40 சீரீஸ், அதாவது அந்த 40, 44, 42 அப்படின்னு வரும்போது இந்த 40 வந்து இந்த 3 வாரம் வந்து அவன் கேமில் எடுத்து ஆடிட்டான். இந்த 83 தான் வந்து கேமில் எடுத்து ஆடுவான் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே இந்த 83 வந்து கரெக்டாக அவன் வந்து ஏசி 83 பிசி 83 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து முடிச்சிட்டான் சரிங்களா. ஸோ இந்த அதுக்கு அடுத்த மேல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 496 அப்படின்ற நம்பர் தான் வந்து நிற்கிது. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 68 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம பிசியில் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த பிசியில் வந்து நம்ம இந்த 496 அப்படின்னு நம்பர் எடுக்கும்போது இந்த ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த 46 வந்து இங்கே பாருங்கள், இது எப்படி வந்து ஏபியில் இருக்க நம்பரை வந்து இங்கே வந்து ஒரு 3, அதாவது ஏசி 83 பிசி 83 அப்படின்னு சொல்லி முடிச்சானோ அதே மாதிரி இந்த 46 வந்து நாளைக்கு ஏபி போர்டில், அதாவது ஏசி போர்டில் இருக்கிறத ஏபி போர்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து நான் 46 அப்படின்ற நம்பரை வந்து ஏபியில் வந்து உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் சரிங்களா. பிசியில் வந்து ஒரு 68, ஏபியில் வந்து ஒரு 46, அதாவது டோட்டல் நம்பராக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 468 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரில் வந்து செம்ம பேட்டர்னில் வந்து நிற்கிது. நாளைக்கு இந்த நம்பர் வந்து 68 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு கேமாக இருக்கும். வேறு வழியெல்லாம் 68 கேமில் அடிச்சே ஆகணும். ஏன்னா வந்து அவன் 13 திருப்பி தான் வந்து 68 அடிச்சிருக்கான். கண்டிப்பாக வந்து நாளைக்கு இந்த 68 கேமில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நாளைக்கு இல்லைனாலும் மந்தில் கண்டிப்பாக அந்த 68 அவன் கண்டிப்பாக கேமில் கொடுத்தே ஆகணும். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி இந்த 46 வந்து கண்டிப்பாக அவன் கேமில் வந்து எடுத்து ஆடுவான். 46, 64, 68 இந்த நம்பர் எல்லாத்துக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இந்த நம்பர்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து என்னென்னா 468 அப்படின்ற நம்பர் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிசியில் வந்து 68, ஏசியில் வந்து 48, ஏபி வந்து 46 சரிங்களா. ஸோ இந்த நம்பர்லாம் வந்து நாளைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா. இந்த நம்பரை வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. 468 நாளைக்கு கேமில் ஆடுறான் அப்படின்னா ஒரு சரியான பேட்டர்ன், செமையான பேட்டர்னில் நாளைக்கு இந்த கெஸ்ஸிங் நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 468ன்றது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரு. நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.